கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. மோசஸ் ஜெபம் பண்றாரு, அங்கே யோசுவா டீம் ஜெயிக்கிறது. யோசுவா யுத்த களத்தில் யுத்தம் செய்து ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே ஒரு ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது. மோசஸுடைய கைகள் தாழ விழும்போது அங்கு எதிரிகள் யோசுவாவை தோற்கடிக்கிறார். யோசுவா டீம் தோற்கடிக்கப்படுகிறது. கைகள் தூக்கி இருக்கும்போது வானத்தினராக எழும்போது யோசுவா டீம் ஜெயிக்குது. ஏன்னா மேஜிக்குங்க. அல்லேலூயா. மோசஸ் இன்றைக்கு நல்லா ஜெபிக்கிற மோசஸ்க்கு தேவை. மோசஸ் மட்டும் கையை எப்பயுமே இப்படி தூக்கி இருக்க முடியாது. நீங்கள் செய்தி கேட்கும்போது கொஞ்ச நேரம் அப்படி தூக்கிட்டே இருங்க. எவ்வளோ நேரங்க வச்சுருக்க முடியும்? கொஞ்ச நேரத்தில் கை கீழே போட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. கீழே போட்டு அவங்க தோக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? இன்னும் 2 பேர் தேவை. ஆரோன் ஊர் 2 பேரும் தாங்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு ஊழியத்தில் எழுப்புதல் வேணும். நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் வேணும். யுத்தம் என்ற யோசுவா டீம் வேணும். ஜெபிக்கிற மோசஸ்கள் வேணும். தாங்குகிற ஆரோன் ஊர்கள் வேணும். அல்லேலூயா. ஒருவேளை எங்கள் ஊழியத்தில் நிறைய குறைவுகள் இருக்கிறது. எங்களை அட்மினிஸ்ட்ரேஷனில் குறைவு இருக்கிறது. சரியாக காணிக்கை அனுப்பினவங்களுக்கு எங்களால் ரெசிப்ட் உடனடியாக அனுப்பிவிட முடியல. அதை செக் பண்ணுற கூட ஆட்கள் இல்லை. நாங்கள் சும்மா ஒரு கிராமத்தில் எடுக்கோம். அறிவானவங்க படித்தவங்க எங்கள் ஊழியத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. அப்படி இருக்கிற கொஞ்சம் பேருக்கு ஒர்க்லோட் ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. எங்கள் ஊழியத்தில் ட்ரெஸரராக இருக்கிற ஒரு தம்பி பாலமுருகன், நானும் அவனு சேர்ந்து தான் ரட்சிக்கப்பட்டான். அவன் ஃபவுண்டர்னு சொல்லுவான். அவனை ஒன் ஆஃப் லீடர். அவன் ஒருத்தன் தான் இவ்வளோ பெரிய பணங்களை நிர்வகிக்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ படிச்சிருக்கான் தெரியுமா? +2 படிச்சிருக்கிறான். சாதாரண படித்தவன் தான் இருக்கு. ஏன்னா ஞானம் உள்ளவர்கள் இல்லைங்க. நிறைய பேர் எங்களை திட்டுறாங்க. என்ன செய்யுங்க? என்னோட குறைவுகளை நான் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். எங்களால் அட்மினிஸ்ட்ரேஷனில் சில குறைவுகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் உண்மையாக ஊழியம் செய்கிறோம். யுத்த காலத்தில் யோசுவாக்களை யுத்தம் செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஜெபிக்கிற மோசஸ்கள் தேவை ஐயா. இந்த செய்தி கேட்குற அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, உங்கள் பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பி வச்சது போல் என்னை எங்களை நீங்கள் தத்தெடுங்களேன். ஒரு நிமிஷம் இந்த கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தை பொறுப்படுத்தி கொள்ளுங்க. கிராமத்தில் அவங்கள வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அவங்களுக்கு கொடுத்த இந்த வருஷ இலக்குகள் 1000 மிஷனரிகளை அனுப்பணும். 1,00,000 தேவையுள்ளவர்களுக்கு முழு வேதாங்கள் வாங்கி கொடுக்கணும். அல்லது அதற்குரிய பண தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா மாவட்டத்துலேயும் வாலிபர் முகாம் நடத்தணும்னு சொல்லி ஜெபிங்க. 1000 மிஷனரிகளை இந்த வருஷத்தில் புதுசாக எடுக்கணும். 3000 ரூபா கொடுக்குற 1000 பேர்கள் ஸ்பான்சர்கள் எழும்பணும்னு சொல்லி மோசஸ் போல எங்களுக்காக தரப்பி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் எங்களை ஜெயிக்க வைப்பார் ஐயா. ஆரோனும் ஊர்கள் தேவை, கொடுக்கிறவர்கள் தேவை. நீங்கள் ஏன் கொடுக்குறவங்கள எழும்பக்கூடாது? அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் இணைஞ்சாதாங்க கிராமத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். இன்னைக்கு பாருங்க, பட்டணங்களில் இருக்கிற சபைகள் தான் பெருசாக வளர்கிறது. கிராம ஊழியங்கள் எல்லாம் பாழாய் தாங்க போகுது. கிராமங்களே பாழாய் தான் கிடக்கிறது. வேதனை ஐயா. யாருக்குமேங்க தங்கி விட்டார்கள் பட்டணங்களில் ஊழியக்காரர்கள். எல்லா பட்டணங்களில் ஊழியம் செய்யலாம் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்கிறார். நீங்கள் பட்டணங்களில் எவ்வளோ ஊழியம் செய்கிறீங்களோ அதே அளவு ஊழியத்தை கிராமங்களில் நீங்கள் செய்யணும். இல்லாட்ட நீங்கள் தவறுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒருவேளை ஜெபிக்கிறவர்கள் சும்மா உங்கள் சர்ச்சுக்காக மட்டும், எங்கள் சர்ச்சு வளரணும், எங்கள் சர்ச்சு கொஞ்சம் கட்டட வசதி வேணும், எங்கள் சர்ச்சில் ஏசி கட்டணும், எங்கள் சர்ச்சில் புதுசாக டைல்ஸ் போடணும், எங்கள் சர்ச்சில் சேர்ஸ் புதுசாக வாங்கணும், நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, அலங்கரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க உங்கள் சர்ச்சு. அது தப்புன்னு சொல்லலை. அதுக்காகவும் ஜெபிக்கணும், கொடுக்கணும். ஆனால் அதே அளவு கிராம ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கணும், ஜெபிக்கணும். பேலன்ஸ் அதுதாங்க. அல்லேலூயா. கிராமங்கள் எழுப்புதல் வந்தாதாங்க இந்திய தேசத்தில் எழுப்புதல் வரும். ஏன்னா இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது.
ஆனா வேதனைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற முழு நேர ஊழியர்கள்ல கிட்டத்தட்ட 90% ஊழியக்காரர்கள் பட்டணத்துல தான் இருக்கிறாங்க. எப்படிங்க எழுப்புதல் வரும்? எப்படி எழுப்புதல் வரும்? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கிராமங்கள்ல எழுப்பும் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணா போதுமாங்க? என்னை கேட்டா கொஞ்ச நாட்களுக்கு ஜெபிக்கிறதே நிறுத்திடலாங்க. கிராமங்களுக்கு 21 நூற்றாண்டு நம்ம ஜெபிச்சிட்டோம். இப்ப என்ன தெரியுமா தேவை? செயல்படணும். அல்லேலூயா! நான் சொல்றேன், செயல்பட உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நீங்க ஜெபிக்காதீங்கங்கிறேன். அது என்ன சோம்பேறிகளா நீங்கள்லாம்? செயல்படலைன்னா நீங்க ஜெபிக்க வேண்டாம். ஜெபிக்க வேண்டாம். அல்லேலூயா! ஜெபிக்கணும், செயல்படணும். செயல்பட்டாதான் ஜெபமே பண்ண முடியும். இப்ப ஒரு மணி நேரம் நீங்க ஜெபிக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அது சும்மா காட்சிக்கும் ஜெபம் தான் அங்க இருக்கும். நீங்க ஊழியத்தை செஞ்சு, அதாவது ஊழியத்தோட பாரம் இருந்தாதான், ஐயோ அவங்க ஒருத்தன் அந்த கிராமத்துல ரட்சிக்கப்படாம இருக்கிறான், அந்த கிராமத்துல பெரிய எதிர்ப்புகள் இருக்குது, அந்த கிராமத்துல பிசாசு பிடிச்ச நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அந்த கிராமத்துல நடக்க முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்படி அங்க உள்ளவங்களுடைய ஜெப குறிப்புகள் தெரிஞ்சாதான் ஜெபமே ஆரோக்கியமா இருக்கும். நீங்க ஊழியமே செய்யலைன்னா என்னங்க ஜெபம் பண்ணுவீங்க? சும்மா தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டே வேண்டியதான், 1000 சோத்திர வழி சொல்லிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். நான் சொல்றது அதெல்லாம் தப்பு சொல்லலைங்க. என்ன 1000 சோத்திர பலி சொல்ற நீனு? சொன்னா போதுமா? 1000 சோத்திர பலி சொல்லி ஆண்டவரை மகிழ்ச்சி ஆகிட்டு 1000 கிராமங்கள்ல போய் ஊழியம் செய்யணும். 1000 பேருக்கு ஏசப்பா பத்தி சொல்லணும். அல்லேலூயா! நான் உங்களுக்கு ஒரு புக்கு போடுறேங்க. என்ன 1000 ரட்சிக்கப்படாத வாலிபருடைய பேர்களை சொல்றேன். நீ 1000 சோத்திர பலி சொல்ற நீங்க 1000 வாலிபர்களை ரட்சிங்க. கணேசனை ரட்சிங்க, முருகனை ரட்சிங்க, பாலமுருகனை ரட்சிங்க, நாகராஜன் ரட்சிங்க, போத்தி ராஜ ரட்சிங்க, மாரியப்பனை ரட்சிங்க, முனியம்மாவை ரட்சிங்க, கற்பாய் ரட்சிங்கன்னு 1000 பேர்களுக்கு 1000 சோத்திர பலி சொல்ற மாதிரி 1000 பேர்களை சொல்லி ரட்சிங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றேங்க, ஓரவஞ்சகமா இருக்கக்கூடாதுங்க, பேலன்ஸ்டா இருக்கணும். ஒரு பறவை பறக்குதுன்னா 2 ரெக்கை வேணுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன தெரியுமா? ஒரு ரெக்கை தான் இருக்கு. ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க, தோத்திரம் மட்டும் பண்ணுவாங்க, அந்நிய பாசம் மட்டும் பண்ணுவாங்க. அவங்க சர்ச்சுக்கு ஆராதிச்சு நல்ல அந்நிய வாசல் போயிட்டு கறி மீன் முட்டை சாப்பிட்டு திண்டு தூங்கு வைங்க. அப்போ ஒரு ரெக்கை மட்டும் இருந்தால் சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் வரும். 2 ரெக்கை இருக்கணுங்க, அப்படி பறக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வாங்கலைங்க, நான் ஏதோ திட்டுறேன்னு நினச்சிக்கிறாதங்க ஐயா. மனபாரமாக இருக்குதுங்க. 52 வயசு ஆயிடுச்சுங்க. ரொம்ப சோர்ந்து போயிட்டேங்க. நான் பேசி பேசி தொண்டை எல்லாம் புண்ணு ஆயிடுச்சுங்க, பழகினாங்க. ட்ராவல் பண்ணி பண்ணி என் முதுகெல்லாம் வலிக்குதுங்க. எனக்கு ஐயோ, நம்ம இவ்வளோ ஒரு இலக்கை அடையும்படி நான் வந்தேமே, அந்த இலக்கை அடைய முடியாதோ என்று தள்ளாடுகிறேன். ஐயா, நீங்கள் வாங்கலேன், ஒரு மோசஸா எங்களுக்காக ஜெபிங்களேன், ஆரோன ஊருங்களா இந்த ஊழியத்தை தாங்குங்களேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செய்வார் ஐயா. ஜெபியுங்கள் ஐயா. சும்மா ஃபோன் போட்டு எங்களை உற்சாகமாவது படுத்துங்க ஐயா. நீங்கள் எப்பயாவது இங்கிட்டு போனீங்கன்னா எங்கள் இடத்துக்கு வந்துட்டு போங்க. நாங்கள் செய்கிற ஊழியத்தை நீங்கள் பாருங்களேன். நிறைய பேர் இங்கே வந்தீங்கன்னா எங்களை நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. எங்களை பாருங்க, எங்களுடைய எல்லா காரியத்தையும் நாங்கள் பேசுகிறதெல்லாம் கவனிங்க ஐயா. சும்மா தூரமாக இருந்துக்கிட்டு கணேசன் சரியில்லை, அவங்க டீம் சரியில்லை, சும்மா சொல்கிறாங்க, சும்மா ஊழியம் செய்யலைன்னு சும்மா குறை சொல்லிகிட்டே எங்கிட்டையும் குறை இருக்கலாங்க. ஆனால் அந்த குறைவுகளும் நிறைவாகும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் பிரயாசப்படுகிறோம். உண்மை உத்தமுள்ள ஊழியம் நாங்கள் இருக்க பிரயாசப்படுகிறோம். ஜெபியுங்கள் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7 அதிகாரத்தில் உள்ள சம்பவத்திலிருந்து தான் நிறைய செய்திகள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா! அந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? காஸ்பல் டு சர்ச். இதுதாங்க செய்தி தலைப்பு. சபைகளுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற காலங்களிலே இன்றைக்கு இருக்கிறோம். இதுதான் உங்களுக்கு தலைப்பா பேச. கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் எப்படிங்க சொல்றது? ஆனா இந்த அதிகாரத்தின் நீங்க முழுசா வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லா சபைகள், அங்க இருக்கிற ராஜாக்கள், யுத்த வீரர்கள் எல்லாம் பயந்து போய் அப்படியே கிடக்காங்க. ஏன்னா சீரிய இராணுவம் சுத்தி வளைச்சி எடுத்துட்டான். எல்லாம் அங்க தங்கி இருக்கிறோம். ஆனா ஒரு 4 பேர்கள் ஒருமனப்படுறாங்க. அவங்க ஒரே இடத்துல உட்கார்றது விரும்பல. ஒருவருக்கு ஒருவர் பேசி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது என்ன டிசிஷன்?
விசுவாச ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். 4 பேர் கூடுனாலே நம்ம குறை தாங்க சொல்றோம், புரணி தாங்க பேசுறோம். அல்லேலூயா. 4 பேரு ஆரோக்கியமானதை அவங்க பேசி ஒரு பெரிய ஒரு தீர்மானம் செய்கிறார்கள். நீங்க 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இருந்தாலும் சாக தான் போறோம், அங்க இருந்தாலும் சாக தான் போறோம், பேசாம எதிரி நாட்டுக்கு போயிட வேண்டிதான், அந்த சீரியனுடைய பாளையத்திற்கு போவோம் என்று அவர்கள் விசுவாச தீர்மானம் செய்கிறார்கள். ஐயா, 4 பேர்கள் கூடுகிறார்கள், 4 பேர்கள் ஒருமனப்படுகிறார்கள். நான் அடிக்கடி அந்த 4 பேரை யோசிக்கும் போது, அவங்ககிட்ட ரொம்ப குஷ்டரோகம் இருக்குதுங்க. குஷ்டம்னா தெரியல, சீல்வடியோ, கையில பாதி இருக்காது, விரல்ல பாதி இருக்காது, சுரிஞ்சிட்டே இருப்பாங்க, வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட குஷ்டரோகங்கள், வேதனை உள்ளவர்கள் ஒருமனப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு எங்கெங்க சர்ச்சஸ் ஒருமனப்படுது? எல்லாம் ஜாதிகள், ஏஜி ஜாதி, சிஎஸ்சி ஜாதி, லூத்ரன் ஜாதி, சிபிஎம் ஜாதி, பெந்தகோஸ்தே ஜாதி, இண்டிபெண்டன்ட் ஜாதி, எத்தனை ஜாதிகள்ங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்படுறோமாங்க? இன்னும் பாருங்களேன், மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு கல்லறை மனிதன் இருக்கிறான். உன் பேர் என்னன்னு கேட்கிறேன். நாங்கள் அநேகராக இருக்கிறோம், லேகியோன். அநேகர்னா என்ன? ஒரு பைபிள் டீச்சர் சொல்றார், 6000 என்ற அர்த்தமாம் லேகியோன். 6000 பிசாசுகளும் ஒரு சரீரத்துல ஒரு மனதா இருக்குதுங்க. என்ன ஒரு நம்பிக்கைங்க, என்ன ஒரு அற்புதங்க. எப்படிங்க இவ்வளோ பிசாசுகளும் சேர்ந்து ஒருவனை கெடுப்பதற்காக, ஒருவனுடைய ஜீவனை எடுப்பதற்காக ஒரு மனதோடு கூட ஒரு சரீரத்தில் இருக்குதுங்க. வேதனைங்க. இன்னைக்கு அந்த ஒரு மனது நம்ம சபைகள்கிட்ட இருக்குதா? நம்ம ஊழியக்காரங்கிட்ட இருக்குதா? நம்ம சும்மா இந்த வாலிபர் முகாம் இருக்க ஜோமனுங்கன்னு சொல்லி ப்ரேயர் கார்டு அங்க போய் கொடுக்க போனா, நோ இங்கதான் கொடுக்கக்கூடாது போங்க. எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசி அனுப்புறாங்க. அங்க செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஊழியத்துக்கு, வேன் ஊழியத்துக்கு போனோம். எங்க வேன் நிறுத்தணும் இல்லை, நிறுத்தும் போது ஒரு சர்ச்சை பார்த்துருக்குறாங்க. ஓ, சர்ச்சு பக்கத்துல வேனை நிறுத்திட்டு நம்ம ரெண்டு பேரா கிளம்பி அங்கங்க கிராம ஊழியத்துக்கு போயிடலாம்னு சொல்லி போய் வேன் நிறுத்தினா, அங்க இருக்கிற பாஸ்ட் வர்றாராம், இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாது போங்க. ஒரு ஊழியக்காரன் சர்ச்சு பாஸ்ட், அவனை அந்த பாஸ்டே ஒரு வேன் நிறுத்துறதுக்கு இடம் கொடுக்கல. என்னையா நீ ஊழியம் செய்யற? பண்ணிதான் மேய்க்கணும். உன் சர்ச்சுக்கு சும்மா அங்க வர்றவங்க சோம்பேறி கிறிஸ்தவன் தான் வருவான். அந்த கிராமத்துல பார்த்தா இயேசுன்னு பேர் தெரியாதவனே நிறைய பேர் இருக்கிறான் பக்கத்து தெருவில். ஆனா அங்க சர்ச் இருக்குது. நான் ஒரு டீமை ஒரு பட்டணத்துக்கு அனுப்பி வச்சேன். அனுப்பி வைக்கும்போது அவங்களுக்கு 5 நாள் தங்கி இருக்கணும். 3 நாள் அவங்க தங்கி இருந்தாங்க. 4வது நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஆனால் நேற்றுக்கு வரைக்கும் பணம் இருந்துச்சு, நாங்கள் ஒரு ஆட்டோ வாடகை பிடிச்சிட்டு நாங்கள் குழுவாக போனோம், இப்போ காசு இல்லை, என்னச்சின்னு தெரில. அப்போ நான் கிளம்பி விருதுநகர் வந்துடுவான்னு கேட்குறான். என்னடா சியே, ஆட்டோ காசு இல்லைன்னா நீ வீட்டுக்கு வருவியா? இன்னும் 2 நாள் ஊழியம் இருக்குல்ல, சும்மா நடந்து போ. ஏன்னா நடந்து போனா கிராமத்துக்கு போக முடியாதுண்ணே. சர்ரா, அந்த எந்த இடத்துல சர்ச்சில் தான் தங்கி இருக்கிறாங்க, எந்த சர்ச்சில் தங்குறியோ அது பக்கத்து தெருவுள்ள போய் பேசு, ஏசப்பா பற்றி சொல்லுன்னு சொன்னேன். இவங்க குழுவா நடந்து போகிற தலைவர்களை சொன்னா, அங்க வேடிக்கையா ஆச்சரியமாகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஓஹோ, இங்க ஒரு சர்ச்சா இருக்குது, இந்த தெருவில் இருக்குது, எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த சர்ச் பாஸ் வச்சு 18 வருஷமா அங்க சர்ச் வச்சிருக்கேங்கிறாரு. 18 வருஷமா சர்ச் இருக்குது, பக்கத்து தெருவுக்கு தெரியல. அது என்ன சர்ச்? அது உருப்படாம நாசமா போக வேண்டியது அந்த சர்ச். நீ உன் பக்கத்து தெருவில் இந்த சபை இருக்கிறது என்ற சுவிசேஷத்தை சொல்லவில்லையே, நீ ரகசிய திருச்சபையாக இருக்கிறாய், ரகசிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறாய். ரகசிய ஊழியக்காரர்கள் பெருகி விட்டார்கள் ஐயா. ரகசிய ஊழியக்காரன் சோறு சாப்பிடுவோம், நல்ல சாப்பிடுவோம், திம்போம் தூம்போம். இதை ரகசிய ஊழியக்காரர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள். நாம ஆண்டவரத்தில் அற்புதத்தை பெற்று நாம ஆட்டுக்கு உட்காந்துக்கிட்ட வேண்டிதான், அமுல் பேபி மாதிரி இருக்க வேண்டிதான். அது என்னங்க வாழ்க்கை? இப்ப கணேசன் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒரு ரகசியமா என் கிராமத்திலே தங்கி இருந்தேன்னா இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்குமாங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4 குஷ்டரோகிகள் அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அவங்க நினைக்கலைங்க, அவங்க ஒருமனப்படுறாங்க. அருமையான கிறிஸ்தவன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேசத்துல ஊழியக்காரர்கள் ஒருமனப்படணும், ஸ்தாபனங்கள் ஒருமனப்படணும். ஒருவேளை கிராம மிஷனரி இயக்க ஊழியங்கிறது
எந்த ஊழியத்தோடு நாங்கள் இணைந்து ஊழியம் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தம். அல்லேலூயா. பாருங்க, வேலூருங்கிற பட்டணத்துல இயேசுவே வழின்னு அருமையான விஜயகுமார் என்ற ஒரு சகோதரர் ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியத்தோடு நாங்கள் இணைச்சிக்கிட்டோம். பேதுரு யோவானும் இணையணுங்க. ஒருமனப்பட்டாதான் சப்பானி எந்திரிச்சு நடப்பான். இன்னைக்கு ஏன் சப்பானி நடக்கிற அற்புதம் நம்முடைய கிறிஸ்தவ சபைகள்ல நடக்கல, பார்க்க முடியல? நம்ம தான் ஒரு மனதே இல்லையே. தரிசனமாக்குற கொர்நேலியும் தரிசனமாக்குற பேதுருவும் இணைஞ்சாதான் ஒரு வீட்டு கூட்டத்துல இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பெறுவாங்க, உண்மையான வல்லமை பெற்றுக்கொள்வார்கள். தரிசனம் பார்க்கிற ஊழியர்கள் அவன் தனித்தனியா இருக்கிறான், ஒரு மனதே இல்லை. ஒரு மனதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறான், பொறாமப்படுறான். பிறப்படிங்க எழுப்புதல் வரும். இந்திய தேசத்துல 4 குஷ்டரோகிகள் ஒருமனப்படுகிறார்கள். அவங்க பாளையத்திற்கு போறாங்க. அங்க ஆண்டவர் ஒரு அற்புதமா அந்த எதிரிகளுக்கு ஒரு பேர் இறைச்சலின் சத்தத்தை கேட்க வச்சு அவங்க எல்லாம் பயந்து போய் சதறி போயிட்டாங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் 12ஆம் வசனத்துல. அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரன் நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். பாருங்க, இங்க நடக்கிற அற்புதம் என்ன? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். தேவ ஜனங்கள் நெருக்கப்படும் போது ஆண்டவர் என்ன அற்புதம் செய்கிறார் என்று நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சீரியின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பருந்தினார் என்று சொல்லி இருட்டோடு எழுந்து ஓடிட்டாங்க. ஆண்டவர் பாருங்க நமக்காக யுத்தம் பண்ணுவாருங்க. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சத்தம் கேட்க வைக்கிறார், குதிரைகள் சத்தம், இராணுவத்தின் சத்தத்தை கேட்க வைத்து ஓட வச்சுட்டார். அங்க ஒருத்தர் இல்லை, எதிரிகளே இல்லை. நாம இங்க என்ன செஞ்சிருக்கோம்? வீணா பயந்து போய் இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா சபைகளும் ஏன் கிராம ஊழியத்தை விட்டுச்சு? ஐயோ, கிராமத்துக்கு போனா அவன் அடிச்சிருவான். என்ன கேட்டா அடி பெருண்மை. இப்ப என்ன ஏசப்பாவுக்கு அடி பத்தா என்ன, செத்தா போற? நாங்க ஊழியத்துக்கு போறோம். போன வருஷத்துல 25,000 கிராமங்கள்ல காஸ்பல் அறிவிக்கணும்னு முடிவு செஞ்சோம். 1000 கிராமத்துல ஊழியம் செஞ்சா ஒரு 20 கிராமத்துல அடிக்கிறான், எதிர்ப்பு வருது. பரவாயில்ல, ஆனா 980 கிராமத்துல அற்புதம் நடக்குதுங்க. அருமையான தீவிர நாங்க யாரும் சாகலைங்க. எங்க ஊழியக்காரர்கள் அடிபத்தவங்க உண்டு, மிதிபத்தவங்க உண்டு, வசு பத்தவங்க உண்டு. ஆண்டவர் ஆனால் உயிரை எடுக்கல இல்லைங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 4 பேர்கள் சேர்ந்து இந்த நற்செய்தி எங்க அறிவிக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யுத்த வீரர்களுக்கு, பயந்தாடிகளுக்கு வந்து அறிவிக்கிறாங்க. அதனாலதான் அந்த செய்தியுடைய தலைப்பே காஸ்பல் டு சர்ச். இன்னைக்கு சுவிசேஷம் கிராமத்தில் அறிவிக்கிறது முக்கியங்க. ஆனா கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொன்னா சபையில சுவிசேஷம் அறிவிக்கணும். ஊழியக்காரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நிலைமை, கிறிஸ்தவ நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நிலைமை. 4 குஷ்டரோகிகள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். என்ன நற்செய்தி? அவங்க சொல்ற செய்தி பாருங்க, 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அரண்மனையில ராஜா இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற எல்லா சபைகளும் அரண்மனை வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ராஜா போல பாஸ்டர் ஊழியக்காரன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது. அப்பா, ராஜாக்களே, தங்கிவிட்ட பயந்தாளிகளே, இங்க வாங்க. அங்க ஒண்ணு இல்லை, எதிரிகள்லாம் அங்க கிடையாது. எல்லாம் ஆத்துமாக்கள் காத்திருக்கிறாங்க. நீங்க போனா அறுவடை செஞ்சிடலாம். அங்க ஆண்டவர் அற்புதம் செஞ்சு வச்சிருக்கிறார், ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டார். எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன ஆயத்தப்படுத்திருக்கிற? கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அந்த கழுதை கட்டி இருக்கிற கழுதை கட்டவில்லைங்க. ஒருத்தன் வந்து கேட்போம், இந்த ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அப்படி சொல்லி விடுறது அப்படியே நடக்குது பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த, நீ போக வேண்டிதான், பேச வேண்டிதான், கட்டப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டிதான்.
அப்ப காஸ்பல் நற்செய்தி யாருக்கு இந்த குஷ்டரோகிகள் அறிவிக்கிறான்னு பார்த்தா சபைகளுக்கு தான் அறிவிக்க வேண்டியிருக்குது, ஊழியக்காரர்களுக்கு அறிவிக்க வேண்டியிருக்கு. சும்மா டான்ஸ் ஆடுகிட்டே தெரியாதப்பா ஊழியக்காரர்களை. நான் டான்ஸ் ஆடுற தப்புன்னு சொல்லலை, டான்ஸ் ஆடுங்க, ஆனால் கிராமத்துலேயும் வந்து கொஞ்சம் ஆடுங்க. சும்மா பாட்டு நான் கம்போஸ் பண்ணுறேன், இப்போ எல்லாரும் யூடியூப் ஊழியத்துக்கு போயிட்டான். யூடியூப்பில் பாட்டு போடுறது, யூடியூப்பில் சேனல் வைக்கிறது. இப்போ ஒரு ஊழியக்காரன் என்னை பார்க்க வந்தான், என் ஊழியத்தை விட்டு அவன் போயிட்டு இப்போ என்னடா ஊழியம் செய்கிறேன், யூடியூப் ஊழியம் செய்கிறேன்னு. அது ஒரு ஊழியமாடா, அதுக்காக தப்பு இல்லை, அதுவே நீ செய். ஆனால் அதை விட பெரிய ஊழியம், நீ வா கிராமத்துக்கு போ. என்ன ஊழியம் செய்யறான் இப்போ யூடியூப்ல? சும்மா பாட்டு கம்போஸ் பண்ணி போடுறது. இல்லை, எல்லாரும் பாருங்க சினிமா மாதிரி, சினிமா மோகம் சபைகளுக்கு வந்துருச்சுங்க, கிறிஸ்தவர்களுக்கு வந்துருச்சுங்க. ஒரு பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணி அருமையா பாட்டு எழுதுறாங்க, ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை ஒரு 10 லொக்கேஷன்ல போய் தேடி தேடி எத்தனை மாசம் அதை எடுத்தானோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழிய நான் வழிநடத்தின தம்பி மலேசியால போய் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறான். ஏழை என்னடா லூசு போல, உன்னை யார மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடி அங்க இருக்கிற தெருவு, அங்க இருக்கிற எல்லா முக்கியமான இடத்துல டண்டடக்கன்னு ஆடுறான். நான் என்ன சொல்றேன், இது எங்கெங்க பைபிள்ல இருக்குது? உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று சொன்னால், இவன் உலகத்துக்கு வேற நாடுகளுக்கு புறப்பட்டு போய் பாட்டு எடுக்க போறான், டான்ஸ் ஆட போகிறான். இப்ப சுவிசேஷம் யாருக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது? டான்ஸ் ஆடுகிற ஊழியக்காரர்களை. நீங்க சர்ச்சில் மட்டும் ஆடினா போதாது, இங்க வாங்க, எங்க கிராமத்துல வந்து ஆடுங்க. அங்கு 4 ஜனங்கள் வருவான், உன் டான்ஸை பார்த்து, நடனத்தை பார்த்து வருவான். அவங்களுக்கு உண்மையான ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லு. ஆண்டவர் அருமையான பிள்ளை 4 குஷ்டரோகிகள் புறப்பட்டு போய் திருச்சபைகளுக்கு, கிறிஸ்தவ நண்பர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு சுவிசேஷம் சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கணேசனா உங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்றேங்க. கிராமங்கள்லையும் நான் சுவிசேஷம் சொல்றேன். ஆனால் நாங்கள் மட்டும் சுவிசேஷம் சொல்லி 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 தேசத்தை சந்திக்க முடியாதுங்க. ஆனால் எங்களை பயன்படுத்துகிறார், எங்களிடத்தில் இருக்கிற 1200 மிஷனரிகளை பயன்படுத்துகிறார். அங்கே திறந்த வாசல் இருக்கிறது, அற்புதங்கள் சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஒரு அம்மா சொன்னாங்க, உங்கள் டிவியை நான் பார்த்தேன், நீங்கள் ஒரு சாட்சி சொன்னீங்க, முத ஒரு கிராமத்துக்கு போன சாட்சி பாருங்க. நான் ஒரு முத ஊழியம் செய்யணும்னு ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்யணும் முத ஒரு கிராமத்துக்கு போனேன். சும்மா என்கிட்ட பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சார், உங்களுக்கு நல்லது செய்வார், நான் நம்பினதுனால ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சார், உங்களுக்கு நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் நல்லது செய்வார், ஏசப்பா உங்களுக்காக அழுதுகிட்டே இருக்கிறாரு. இதை நான் முத கிராமத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். இப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது ஒரு 10 வீடு தள்ளி 11ஆம் வீட்டுக்கு போகும்போது ஒரு அம்மா படுத்து வெடிக்க இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்து சாகுறாப்புல கிடக்காங்க. அவங்க கைகாலெலாம் அசையலை. அங்கே போய் நான் சொல்லும்போது அந்த சுற்றி இருக்கிற எல்லாரும் பாரத்தோடு உறவுக்காரங்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சிலர் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த அம்மா எப்போ சாக போதோன்னு சொல்லி கவலையாக இருக்கிறான். அவங்ககிட்ட போய் சொன்ன உடனே, ஏசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடு தம்பி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஓதவே தெரியாது, ஜெபிக்கவே தெரியாது. நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவங்க ஓதுனா அற்புதம் நடக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கிறிஸ்தவனே கிடையாது, எங்கள் அப்பா கற்பையா, எங்கள் அம்மா சரஸ்வதி. நான் சொல்லிட்டு கிளம்புனா ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டார். கட்டில் இருக்கிற அம்மா தெருவில் வச்சுட்டாங்க, தெருக்காரங்கள்லாம் கூட்டிகிட்டாங்க, எல்லாம் ஒழுங்கா ஓதுறையா இல்லையாடாங்கிறாங்க, அடிக்க வர்றாங்க. வேறு வழி இல்லாமல் கழுத ஓதுனுங்க, கண்ணை மூடி இல்லை, கண்ணை திறந்துக்கிட்டே ஏசப்பா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்திருங்கன்னு சொன்னால், திடீர்னு அந்த அம்மா கைகால் அசையாத, அந்த அம்மா கைகால் இப்படி அசையுது. இந்த சாகும்போது விக்கு விக்குன்னு இழுக்கிறது போல இருக்கு. ஏன் கைகால்லாம் விக்கு விக்குன்னு இழுக்குது? ஏன் தெரியுமா? இந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா எல்லாரும் நம்மளை அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி. திடீர்னு கட்டில் இருந்து அந்த அம்மா கீழே விழுந்தாங்க, உருண்டாங்க, பிறண்டாங்க, கத்துறாங்க, கதறாங்க. என்னமோ 4 வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளோ வைக்க போறான்னு சொல்லி வேடிக்கை பார்த்தேன். திடீர்னு பார்த்தா அந்த அம்மா நிசப்தம் ஆயிட்டாங்க, ஏன்னு கிடக்காங்க. ஒரு ஆள் செம்பில் தண்ணி ஒன்று வந்து முகத்தில் ஊற்றுனார். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா கண்ணு முடிச்சு பார்த்தாங்க, எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பிச்சாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், நான் சொன்னா ஏசப்பா கேட்குறாரு. இப்படி நான் சாட்சி சொன்னதை ஒரு அம்மா கிராமத்தில், பட்டுக்கோட்டைங்கிற பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இவங்களும் கிராம ஒழித்து போவோன்னு 4 பொம்பளைகள் சேர்ந்து போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு அம்மா பிசாசு பிடிச்சிருக்குது. இயேசு நாமத்தில் நான் ஓதுறேன் போ அப்படின்னு இருக்குது. கணேசன் ஓதுறாப்புல நானும் ஓதுறேன் போ அப்படின்னு இருக்குது.
டமன் விழுந்து சுகமாயிட்டாங்களாம். நான் சொல்றேங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேங்க கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். அங்கு பிசாசு விடுதலை ஆவார்கள். நீங்கள் பிரசங்கித்தால் நீதியால் உள்ளம் திறக்கப்பட்டது போல அநேக கிராமத்தில் உள்ள ஜனங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படும். வாருங்கள் ஐயா, நீங்கள் அமர்ந்து விட்டது போதும், தங்கியிருந்தது போதும், அந்நிய பாஷை பேசுனது போதும், தரிசனம் பார்த்தது போதும், திருச்சபையில் இருக்கிற ஒருவருக்கொருவர் சண்டையிட்டது போதும். நான் பெருசா, நீ பெருசா, ஏன் ஃபெல்லோஷிப் பெருசா, ஏன் சர்ச் பெருசா, உன் சர்ச் பெருசா, ஏன் உபதேசம் பெருசா, உங்க உபதேசம் பெருசா, நகை போடுறது ரைட்டா, நகை போடாதது ரைட்டா, ஊசி குத்துறது ரைட்டா, ஊசி குத்தாது ரைட்டா. ஐயா, நீங்க வாக்குவாதம் பண்ணி பேசுறது போதும் ஐயா, இங்க வாங்க ஐயா. ஜனங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். திருச்சபைகளே, ஊழியக்காரர்களே, கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். கணேசனாகி நான் இயேசுடைய சுவிசேஷத்தை மறுபடியும் அறிவிக்கிறேன். உங்களுக்காக கிராமங்கள் காத்திருக்கிறது ஐயா. உங்களுடைய பங்களிப்பிற்காக கிராமங்கள் காத்திருக்கிறது. உங்களுடைய ஜெபத்திற்காக கிராமத்தில் உள்ள ஆத்துமாக்கள் காத்திருக்கிறார்கள். உங்கள் கைகள் இருக்கிற காணிக்கையை நீங்கள் கொடுப்பீர்கள், கிராமத்தில் எழுப்புதல் காத்திருக்கிறது. வாருங்கள் ஐயா, கிராம ஊழியத்திற்கு சுவிசேஷத்தை 4 கிறிஸ்துவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கிறது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அறிவிக்கிறேன் ஐயா. மனம் திரும்புவீர்களா? எழும்புவீர்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. இந்த கணேசன் எப்படி ஊழியத்துக்கு வந்தானே, என் கண்ணீரை ஏசப்பா தொடச்சாருங்க. கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார். என் கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் கண்களினாலே அவரை நான் தரிசித்தேன். அவர் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கும் அழுது கொண்டு இருக்கிறார். 29 வருடங்களாக என்னிடத்தில் அவர் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. எஸ்ஸப்பா, அழாதீங்க, நான் இருக்கிறேன். நான் ஊழியத்திற்கு நான் புறப்பட்டு சென்ற என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அருமை கிறிஸ்துவ நண்பர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன். உங்களை கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு உங்கள் இயேசு அழுது கொண்டே இருக்கிறார். நீங்க ஜோமன்னா அற்புதம் நடக்கும் என்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போனால் அந்த கிராமம் ஆண்டவருக்கு சொந்தமாகும் என்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்க படித்தது போதுங்க, பிரசங்கம் கேட்டது போதுங்க, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும் ஐயா. நீங்கள் வாருங்கள் ஐயா, உங்களை பயன்படுத்துகிற காலம் இருக்கிறது என்ற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். புறப்படுவீர்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, 4 குஷ்டரோகிகள் தான் சார்ந்திருக்கிற நம் தேசத்தின் ராஜாக்களுக்கும் யுத்தவர்களுக்கும் நற்செய்தியை அறிவித்தது போல இன்றைக்கு எங்களுடைய திருச்சபைகளுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கும்படி நீர் விரும்புகிறீரே. ஊழியக்காரர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி விரும்புகிறீரே. ஆண்டவரே, எல்லா அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். அங்கு திறந்த வாசல் இருக்கிறது. அங்கு என்னை கொண்டு ஆண்டவர் மகிமையான அற்புதத்தை செய்வார். பிசாசு விடுதலையாக்குவார். லீதியால் உள்ளங்க திறக்கப்படும் என்ற நற்செய்தி அந்த இதை செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் நான் அறிவிக்கிறேன் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும், தங்கள் ஒப்பு கொடுக்கட்டும். தான் எதற்காக ரட்சிக்கப்பட்டும், எதற்காக திருச்சபையாக இணைத்திருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை அறிந்து இவர்கள் புறப்பட்டு போகிறவர்களாக மாற்றுவீராக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ
அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.